ஸோ ஹலோ காம்ரேட்ஸ், என்னுடைய அடுத்த வீக்லி அப்டேட் வீடியோக்கு நான் உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். ஸோ எஸ் காம்ரேட்ஸ், உங்களுக்கும் உங்கள் சேலரி எல்லாம் வந்து நீங்கள் போன வாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேலரி வச்சுட்டு நீங்கள் எப்பயும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்குமே அதே கதை தான். அந்த 3 நாள் ஓட்டுறதுக்குள்ளே போதும் தான் இருந்துச்சு. பட் அகெயின் அதுக்கப்புறம் சேலரி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சதில் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கழுத்து நெரிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் எனக்கு அவ்வளோ ப்ரெஸ்ஸாக எதுவும் ஈவெண்ட்ஃபுல்லாக எதுவுமே நடக்கல. ஒர்க்லேயும் சரி, என் பர்சனல் லைஃப்லேயும் சரி. நான் பண்ண ஒரே நல்ல விஷயம், அந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ்வை தொடர்ந்து நான் திருப்பி அப்படியே புக்கு படிக்கிறத, புக் ரீடிங் வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றினது தான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரம் படித்த புக் வந்து ஒரு தமிழ் புக், தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு அசோகமித்ரன் எழுதினது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80s 90s சென்னை எஸ்டாப்ளிஷ் ஆன டயத்தில் வந்து சென்னையில் ரொம்ப அந்த தண்ணி கஷ்டம் இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி அதில் ஒரு 2-3 பேரோட லைஃப்பை வந்து ஒரு மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த புக்கு ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு இந்த புக்கு படிக்கிறப்போ. அண்டு ஆக்சுவலி இந்த தண்ணி கஷ்டம்னா என்ன, இந்த சிட்டியில் இருக்கவங்க வந்து எப்படி அந்த டயத்தில் வந்து தண்ணி கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதை தாண்டி எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து. ஏன்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தப்பவுமே வந்து தண்ணியெல்லாம் வந்து அது ரொம்ப மேடான ஏரியான்றதுனால தண்ணியெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவைலாம் வந்திருக்கு. வரப்பெல்லாம் எப்படியா பிடிச்சி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொட்டியெல்லாம் கட்டியிருப்போம். ஆனால் அது கூட மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. தண்ணி கஷ்டம், தண்ணிக்கு பஞ்சம்ன்ற அளவுக்கு இல்லை. பட் இந்த புக்கில் எழுதுனது வந்து அந்த அளவுக்கு சென்சிபிளாக அந்த பாட்டை கவர் பண்ணியிருந்தாரு. ஒரு சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எப்படி எல்லாருமே வந்து அந்த ஒரு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அவங்க எப்படி பார்த்துட்டு இருந்த மிச்ச வேலையெல்லாம் விட்டு அதுக்கு எப்படி போகிறாங்க, அதில் ஒரு 2-3 பேரோட வாழ்வியலை வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாரு. ரொம்ப சின்ன புக் தான், சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்க. தமிழ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்க யாராவது வந்து சின்னதாக ஏதாவது ஒரு புக்லேருந்து ஆரம்பிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்லேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வீக் டேஸில் எனக்கு பெருசாக நடக்கல. பட் அப்படி ஒரு நல்லான ஒரு வீக்கெண்டை ஃப்ரைடே சேலரி வாங்கிட்டு நான் எனக்கான ஒரு வீக்கெண்டாக மாற்றிக்கிட்டேன். கரெக்டாக ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தெரிஞ்ச பசங்க ஒரு 4 பேர் வந்து ரூமில் இருக்காங்க. ஸோ அவங்க ரூமுக்கு போயிருந்தேன் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே அவங்களோட ரொம்ப நாள் கழிச்சு பேசினேன். இன்ஃபேக்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆச்சு. முன்னாடி அட்லீஸ்ட் அதை மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு மாதிரி மாற்றி கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால அதுக்கு டைம் கிடைக்கல. ப்ளஸ் நான் ஃப்ரீயாக இருக்கப்போ அவனுங்க யாருமே ரூம்லேயே இல்லை, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு இருந்தானுங்க மாற்றி ஒவ்வொருத்தனும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே ஒரே டயத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கரியர் விஷயமா நிறைய பேசி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அவங்கள எந்த வகையில் கைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மிட் நைட் சாப்பிட போனோம். பட் அந்த இடத்துல நான் என்ன செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொருத்தன் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட தான் போகிறப்ப நான் சாப்பிடாம இருந்ததே இல்லை. பட் என்னன்னா அந்த விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டு நான் என்னை கஷ்டப்பட்டு இல்லை, இஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அந்த ஒரு இடத்துல நான் என்னை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, என்னுடைய அந்த கொள்கையை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ட்டு நைட் அந்த இடத்துல நான் சாப்பிடாம தான் இருந்தேன். ஸோ ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப், நானே என்னை தட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த அந்த வீக்கெண்ட் தான். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் பழைய ஆஃபீஸுக்கு போகிற ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த ஆஃபீஸில் தான் நான் கிட்டத்தட்ட 4.8 இயர்ஸ், ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் நான் போய் ஒர்க் பண்ணிருக்கேன். வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மேண்டேட்ரி ஆக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அடிக்கடி ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த கேம்பஸும், அந்த கேம்பஸில் எனக்கு கிடைச்ச நிறைய சொந்தங்களும் ரொம்ப பிடிக்கும். அந்த இடமே அந்த ஒரு மாதிரி வைபாக எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் அந்த இடம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச அக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மீட் பண்ணேன். அவங்களுமே என்னை பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கடைசி ஆஃபீஸ் விட்டு வரும்போது அவங்கள பார்த்தது ஒரு 5-6 மாதம் கழிச்சு திருப்பி அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப அந்த மினிமம் டைமுமே வந்து ரொம்ப அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட பேசிட்டு அவங்க லைஃப் பற்றினா கேட்டுட்டு அவங்க என்ன அத்தனை வாட்டி பார்த்துக்கோ பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து இன்னொரு தங்கச்சியோட ஒரு லஞ்சுக்கு மீட் பண்ணியிருந்தேன். அந்த தங்கச்சி அவங்க வந்து புது வேலை வாங்கினதுக்காக ட்ரீட் வச்சாங்க. ஸோ அந்த ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டது வந்து ஆக்சுவலி பல நாள் கழிச்சு எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் ஃப்ரைடே தான் வந்து ஆஃபீஸ் மூலயமா நான் ஒரு பார்பிக்யூக்கு வந்து பஃபேக்கு வந்து டீம் லஞ்ச் போயிருந்தேன். பட் அதுவுமே எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எவ்வளோ தான் சாப்பிட்டாலும்.
நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தாலுமே அந்த டேஸ்ட்டோ இல்லை அந்த மீட்டோட குவாலிட்டியோ எதுவுமே வந்து ஏதோ சம்திங் வாஸ் ஆஃப்ன்ற மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பெருசாக சாப்பிடவே பிடிக்கல. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸோ இருக்கட்டும், ப்ளஸ் அங்கே இருந்த அந்த வைப், ஆம்பியன்ஸ் அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு 5 out of 5 இருக்க மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் சாப்பிட்டு வந்தேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்க ஃபசாரின்ற ரெஸ்டாரண்ட் தான். நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் போனதுனால எல்லா ஐட்டம்ஸும் ட்ரை பண்ண முடியல. பட் ட்ரை பண்ண வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு மாலுக்கு கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன். அண்ட் அவங்களையுமே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாலில் வந்து எங்கள் கேங் மட்டும் கொஞ்சம் நல்லா தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப சத்தமாக பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தோம். ஸோ அதுலேயுமே ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்ராட் கிளம்புறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி தான் இந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட பேசி சிரிச்சிட்டு இருந்தது. அண்டு கொஞ்சம் டைம் தான் இருந்ததுன்றதுனால மூவி எதுவும் போக முடியலன்றனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ குழந்தைத்தனமாக ஃபன் சிட்டியில் போயிட்டு எல்லா கேம்ஸையும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருந்தோம். எந்த கேமுமே ஒருத்தரை யாருமே விளையாடவே இல்லை. ஒருத்தர் விளையாடுற கேமாக இருந்தாலுமே 5-6 பேர் சேர்ந்து விளையாண்டு அந்த டோக்கன்ஸ் எல்லாம் ஜெயிச்சு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்படிதான் போச்சு. அந்த டேவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நிறைய இடத்துல நிறைய எனக்கு பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாம் நான் ஒரே டேல வேற வேற பார்ட் ஆஃப் டைம்ல அவங்க எல்லாருமே மீட் பண்ணி அவங்க எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டேவே ரொம்ப அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. ஸோ நைட் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆனேன். அண்ட் அகைன் அடுத்த நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு திருப்பி இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே டிஜேலாம் போயிட்டு செம்ம ஆட்டம் போட்டு நல்லா சாப்பிட்டு அவங்களோடையும் ஒரு அந்த வைபை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலி அவங்க தான் என் கூட வந்து மலேசியாவுக்கு வந்திருந்தவங்க. அதில் அந்த மேரேஜ் ஆனவங்களும் சரி, அதுக்கு கூட என் கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க எல்லாரோடையுமே சேர்ந்து திருப்பி அந்த மலேசியன் டேஸோட ரீவைண்ட் எல்லாம் திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி செம்மையாக டான்ஸ் ஆடி அந்த என்னுடைய டான்ஸிங் ஆசையும் வந்து அந்த இடத்துல நான் தீர்த்துக்கிட்டேன். ஸோ என்னுடைய வீக்கெண்ட் இட் வாஸ் லைக் தி மோஸ்ட் பர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஐ குட் எவர் ஆஸ்க் ஃபார். ஏன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேங்கோடையும் டிஃப்ரெண்ட் அந்த வீக்கெண்டில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை நான் வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இந்த மார்ச் வந்து இட் ஹாஸ் வெல்கம் மீ வெரி வெல். இல்லை நான் அந்த மார்ச் வந்து ரொம்ப நல்ல வகையில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கூட இந்த மார்ச் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மந்த்தாகவே இருக்க என்னுடைய பெஸ்ட் விஷஸ். நீங்கள் நினச்ச எல்லாமே உங்களுக்கு கைகூடும். நீங்கள் அதுக்கான ஒர்க்கை மட்டும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எதை நோக்கி ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை நோக்கி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் உங்கள் சைட் தான் வரும். அண்ட் இந்த வாரம் அந்த புக்கை தாண்டி நான் பெருசாக டிவிலையோ ஓடிடிலையோ இந்த ஒரு மூவி எதையும் கன்சியூம் பண்ணலை. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக அந்த பாத்தால் லோக்குன்ற அந்த சீரிஸோட சீசன் 2 நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. மேபி என்னுடைய அடுத்த வீக்லி அப்டேட் வீடியோக்குள்ள அதை நான் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த சீரீஸ் பற்றி நான் என்னுடைய வியூவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். எனக்கு ஒரு பிளெயின் வீக் டேஸ் அண்ட் ஒரு ஃபேபுலஸ் வீக்கெண்டாக இந்த மார்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் நீங்களுமே வந்து உங்களுக்கு இந்த மார்ச் நல்ல வகையில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த மார்ச் இதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவாக தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இந்த மார்ச் உங்களுக்கு போகும். ஸோ சியர்ஸ் கைஸ், ஹாவ் அ கிரேட் மந்த் அஹெட், ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட். நம்ம சீக்கிரம் அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் த சிங்கப்பெண்ஸ். எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பெண்கள், எனக்கு தெரியாத சிங்கப்பெண்கள் எல்லாருக்குமே வந்து இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். சீக்கிரமாக அடுத்து வேற ஒரு வீடியோலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஹேம்ஸ் சைனிங் ஆஃப். பை காம்ரேட்.